மா இவங்க பேச்செல்லாம் நம்ம பெருசாவே எடுத்துக்க கூடாது. அத்தை, காஃபி. ஏய், இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு? நாங்க என்ன மனநிலைமையில உட்கார்ந்துட்டு இருக்கோம்? இப்ப இந்த காஃபி தான் முக்கியமா? இல்லத்த, மண்டபத்துல இருந்து வந்ததுல இருந்து யாருமே சாப்பிடாம இருக்கீங்க. அதான் காஃபியாச்சும் குடிங்களேன்னு. இப்ப ஒரு நேரம் சாப்பிடாம இருந்தா செத்தா போயிருவோம். காஃபி எல்லாம் வேணா, எடுத்துட்டு போ. மீனா, இப்ப எதுக்கு தமிழை திட்டிக்கிட்டு இருக்க? அவ என்ன பண்ணா? சிபி, எங்கப்ப போன? அவன் குறிச்சியோட மகன் தான் உனக்கு எப்படி தெரிஞ்சது? அண்ணே, ஏன் புள்ள தானே எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருக்கான். உன் மருமகன் தானே உன் மக வாழ்க்கையை காப்பாத்திருக்கான். சிபி, என்னடா தமிழை பார்க்குற? மாமா, தமிழ் சிஸ்டர் தான் எல்லாத்துக்கும் காரணம். எனக்கு பிரபுவோட நடவடிக்கை மேல டவுட் இருந்துச்சு மாமா. அதான் அவனோட பேக்ரவுண்ட செக் பண்ணலான்னு நானும் சேதுவும் ட்ரை பண்ணோம். விசாரிச்சு பார்த்ததுல அந்த பிரபு குறிஞ்சியோட பையன்னு தெரிஞ்சது மாமா. ஏய், ஏண்டி இப்படி ஏதாவது தப்பா தோணுச்சுன்னா முதல்ல வீட்டுல இருக்கிற பெரியவங்க கிட்ட தானே சொல்லணும். அதை விட்டுட்டு நீ பாட்டுக்கு தன்னிச்சையா முடிவெடுப்பியா? இந்த கல்யாணத்துக்கு நீங்க யாருமே ஒத்துக்காம இருந்தீங்கன்னா சத்தியமா நான் ஏதாவது தப்பான முடிவு எடுத்திருப்பேன் தமிழ். ஆனா அவன் எப்படி என்ன இப்படி ஏமாத்தலாம்? என்கிட்ட எப்படி இவ்ளோ பெரிய உண்மையை மறைச்சான்? என்னால முடியல தமிழ். வர்ஷினி, அழாத. என்ன நம்ப வச்சு ஏமாத்தணும்னு தானே இப்படி எல்லாம் பண்ணிருக்கான். ஏன் தமிழ், ஒருத்தங்க அன்பை காட்டி நம்மள பிடிச்சவங்கள ஏமாத்துறது எவ்வளவு பெரிய தப்பு. நான் பாவம் இல்லையா? இப்ப என் மனசு எவ்வளவு வேதனைப்படுது. அதெல்லாம் அவனுக்கு தோணாதா? ஏன் இப்படி இருக்காங்க? ப்ளீஸ் வர்ஷினி, அழாத. வர்ஷினி, நான் சொல்றத கேள. இன்னைக்கு நீ இருக்கிற சிச்சுவேஷன் எனக்கு நல்லா புரியுது. கஷ்டமா தான் இருக்கும். நாம இவரோட தான் வாழ போறோம் அப்படின்னு ஒரு பெரிய கனவு கோட்டையை கட்டி வச்சிருப்போம். அவர்தான் நமக்கு எல்லாமேன்னு நம்ம நம்பி இருப்போம். அவர்தான் மாப்பிள்ளன்னு முடிவு பண்ணதுல இருந்து அடுத்த 60 வருஷம் வாழ போறதுக்கான எல்லா பிளானும் நம்ம மைண்ட்ல ஓடிக்கிட்டு தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது மனமேடையில வந்து அவன் தப்பானவன், அவன் நம்மள ஏமாத்திருக்கான்னு அவனோட சுயரூபம் தெரிய வரும்போது உனக்குள்ளுக்குள்ள எவ்வளவு கஷ்டமா இருக்கும். மத்தவங்களை விட எனக்கு அது நல்லா புரியுது வர்ஷினி. இல்ல, அந்த பிரேம் கூட உனக்கு கல்யாணம் வரைக்கும் போச்சுல? ஆமா, இப்ப என்ன அதுக்கு? ஒரு பெரிய பிரச்சனையில அவன் கூட நிக்காம போயிட்டான்ல? தமிழ், நீ அவனை லவ் பண்ணியா? இல்ல, ஆல்மோஸ்ட் மனமேடை வரைக்கும் வந்துருச்சு. எப்படியும் நீ அவனை லவ் பண்ணிருப்பல்ல, அதான் கேட்டேன். ஓஹோ, அப்படி வரீங்களா? ஆமா, பின்ன பிடிக்காமலையா கல்யாண மண்டபம் வரைக்கும் போவாங்க? ஆளு வேற பார்க்க உயரமா ஹேண்ட்ஸமா இருப்பான். எனக்கு பார்த்த மாப்பிள்ளையிலேயே அவன்தான் செம்ம ஹேண்ட்ஸம். ஏன் சேது அவனை ஹேண்ட்ஸம்னு சொன்னதும் இவன் மனசுக்குள்ள அப்படியே பொசுங்குறான். அவனை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி உனக்கு இப்படி ஒரு மாப்பிள்ளை அமைஞ்சிச்சுன்னு செம்ம பொறாம. ச்சே, அந்த பொறாமையில தான் என் கல்யாணம் நின்னுருச்சுன்னு நினைக்கிறேன். ஏய், ஓவரா பேசாத. அவன் என்ன அவ்வளோ ஹேண்ட்ஸமா? என்ன டேஸ்ட் உனக்கு? உன் டேஸ்ட்லாம் ரொம்ப மட்டமா இருக்குது. ஹலோ,
நீங்க ஏன் டேஸ்ட பத்தி பேசுறீங்களா? நீங்க ஒண்ணு கூடவே வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருந்தீங்களே, அதான் அது கூட பேபி பேபின்னு சுத்துமே. அவளுக்கு அவன் பெட்டர் தான். வர்ஷிக்குட்டி, பா தங்கம், ஃப்ரீயா இருக்கியாடா? என்னப்பா என்னாச்சு? வெளியே போயிட்டு வரலாமா? ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கான், நல்ல காமெடியா. எல்லாரும் பாக்குறவங்க விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்களாம். ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றாங்கடா செல்லம். நாம 2 பேரும் ஒண்ணா வெளியே போய் ரொம்ப நாள் ஆச்சுல்ல? படத்துக்கெல்லாம் நம்ம போனதில்லை, சின்ன வயசுல உன்னை கூட்டிட்டு போனது. போயிட்டு வரலாமா? இல்லப்பா நான் வரல. ஏன் செல்லம்? எனக்கு இப்போ படம் பார்க்கலாம் மூடு இல்லப்பா. நீங்க வேணா போயிட்டு வாங்க. தங்கம், நீ வீட்டுல தனியா இருந்தா உனக்கு திரும்ப திரும்ப அந்த ஞாபகம்லாம் வரும் செல்லம். அந்த பிரபு ஞாபகம் உன்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும்ல. அதுல இருந்து உன்னை எப்படியா வெளியே கொண்டு வரணும்னு நான் கூப்பிடுறேன். அதுக்கு நீ தயாரா இல்லைன்னா எப்படிடா செல்லம்? பா என்னால முடியலப்பா. நான் இப்போ படத்துக்கே வந்தாலும் என் மனசுல அந்த பழசெல்லாம் திரும்ப திரும்ப ஓடிக்கிட்டே இருக்கும். என்னால அவ்வளவு சீக்கிரம் வெளியில வர முடியாதுப்பா, முடியல. நான் அவனை எவ்வளவு நம்பினேன் தெரியுமா? உங்க எல்லாரையும் விட அவன் தான் பெருசுன்னு நினைச்சேன். எப்படிப்பா அவனுக்கு இப்படி துரோகம் பண்ண மனசு வந்துச்சு? என் தங்கச்சி எவ்வளவு சந்தோஷமா இருந்தா தெரியுமா? சின்ன வயசுல இருந்து அவளுக்கு எந்த கஷ்டமும் வராம நான் அவளை பாத்துக்கிட்டேன். ஆனா இன்னைக்கு அவ சந்தோஷத்தை அழிச்சிட்டு போயிட்டான் அந்த ராஸ்கல். சிபி, பொறுமையா இருங்க. வர்ஷினி கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிடுவா. ஆறாத காயம்னு எதுவுமே இல்ல, அத புரிஞ்சுக்கோங்க.